அவரோடு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியூடாக இன்றைய நிகழ்ச்சியில் ஐரோப்பா ரீதியிலே நடாத்தப்படுகின்ற ஒரு இசை போட்டி நிகழ்ச்சி என்று சொல்லலாம். உண்மையிலேயே சிறுவர்களை ஊக்குவிக்கின்ற அல்லது வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை வளர்த்து விடுவதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் அவருடைய இசை திறமைகளை வெளிக்கொணர்வதற்காகவும் நடாத்தப்படுகின்ற சூப்பர் சிங்கர் ஜூகே 2013 என்ற தலைப்பிலான ஒரு சிறப்பு போட்டி நிகழ்ச்சி. இதில் பிள்ளைகளுக்கு நல்ல சந்தர்ப்பம். ஒரே மேடையில் நீங்கள் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம், அதாவது 13 அக்டோபர் ஃபேர்ஃபீல்ட் மண்டபத்திலே இறுதிப் போட்டி நிகழ்ச்சி, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு திகதிகளிலும் நடாத்தப்படுகின்ற தேர்வு நிகழ்ச்சிகளில் தெரிவு செய்யப்பட்டு பின்பு நீங்கள் இறுதிப் போட்டி நிகழ்ச்சிக்கு கொண்டு சென்று அங்கு சூப்பர் சிங்கர் ஜூகே 2013 என்ற விருதையும் பண பரிசில்களையும் தட்டிக் கொள்கின்ற பெரும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற சின்ன கோயில் சித்ரா அவர்களுடன் ஒரே மேடையிலேயே நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் சந்தர்ப்பங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பெரிய ஒரு வாய்ப்பையும் இந்த சிறுவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படிதான் பூரணி, உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாக நல்லது. பூரணி போல இன்றைக்கு பூரணி முதலாகவே இந்த விண்ணப்பத்தை தன்னுடைய பெற்றாருக்கு சொல்லி உடனடியாக விண்ணப்பித்து அதனால் அவர்கள் இன்று இங்கே கூட்டி வந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வருவோம். டாக்டர் சித்ரா, நீங்கள் ஒரு கர்நாடகத்தில் தேறி கர்நாடக பாடகியாகவும் அதே நேரம் ஒரு நாட்டியத்திலும் நல்ல சிறப்பான பயிற்சியை பெற்று இன்றைக்கு ஒரு அதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த சினிமா பாடல்களை பாடுவதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அடிப்படையில் ஒரு கர்நாடக அனுபவம் அல்லது கர்நாடக பயிற்சி ஒரு அவசியமாக பார்க்குறீங்களா? நிச்சயமா. இது கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறதுல என்னன்னா, நமக்கு எனி டைப் ஆஃப் எனி ஜானர் ஆஃப் மியூசிக் நமக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. பட் த பேசிக் ஃபவுண்டேஷன் இஸ் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டோன்னா எந்த விதமான ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, அது ஏன்னா சினிமா மியூசிக்குன்னு நம்ம சொல்கிறோம், சினிமா மியூசிக்லேயும் நிறைய சங்கதிகள் இருக்குது, ஒவ்வொரு பாட்டுலேயும் நிறைய சங்கதிகள் இருக்குது. இதோட அடிப்படை கர்நாடிக் மியூசிக் தான். ஸோ நிச்சயமாக ஒரு கர்நாடிக் மியூசிக் நம்ம ட்ரைனிங் கற்றுக்கிறதுனால இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர நீங்கள் எப்படி பார்க்க உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அது மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலே பிரபலமான முக்கியமான முன்னணி இசையமைப்பாளர்களோட குறிப்பாக இளையராஜா அவர்களுடனும் நன்கு அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒருவர் என்ற முறையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சித்ரா மேடம் அவங்க சொன்ன மாதிரி கர்நாடிக் it is going to help people and it adds value. இசைங்கிறது 7 ஸ்வரங்கள் மட்டும்தான். அந்த 7 ஸ்வரத்தை how we are going to present it, be it Carnatic, be it light music. ஸோ அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. கர்நாடக சங்கீதம் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் எனி கைண்ட் ஆஃப் மியூசிக். ஏன்னா அது ஒரு அடித்தளம் மாதிரி. எனக்கு கர்நாடக சங்கீதம் பரிச்சயம் கிடையாது. எனக்கு லைட் மியூசிக் மட்டும்தான் எனக்கு பரிச்சயம். இசைஞானி இளையராஜா அவர்கள் மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு அபிமானம், அவர் மேலே ஒரு பக்தின்னு சொல்லலாம். அவரோட எப்படி நீங்கள் தொடர்புகளை பேணிக்கொண்டீர்கள்? கிடைத்ததா? அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் அதை சொல்லணும். நான் 11 வயசுலேருந்து அவர் மேலே ஒரு அபிமானம், அவர் இசை மேலே ஒரு பற்று. அது கடவுள் சந்தர்ப்பம் ஏதோ எனக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவருடைய அருகாமை எனக்கு கிடைச்சது. பல பேருக்கு அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த வாய்ப்பு இன்றைக்கு நீங்கள் ஒரு சூப்பர் சிங்கர் 2013 நடத்தக்கூடிய ஒரு துணிவை உங்களுக்கு தந்திருக்கு. நிச்சயமாக. அண்ட் சூப்பர் சிங்கர் யூகே 2013க்கு இந்த நிகழ்ச்சிக்கு லண்டன் பீட்ஸ் பெருமுயற்சி பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் குழுவுடைய தலைவர் திரு ஜான்சன் பிரேம்குமார். அவர் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இசைக்குழுவை ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு அடித்தளமாக இருந்தவர். அவர் தான் எங்களுடைய இசைக்குழுவின் தலைவர். அவர் அண்டு மிஸ்டர் ஐசக் அவர் அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஒரு காரணம். லண்டன் பீட்ஸ் இசைக்குழு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து, ஏன்னா ஒருத்தர் மான்செஸ்டரில் இருப்பாங்க, ஒருத்தர் பர்மிங்ஹாமில் இருப்பாங்க, ஒருத்தர் இங்கே லண்டனில் இருப்பாங்க, ஒரு சில பேர் கார்டனில் இருப்பாங்க. எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு. ஏன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பிஹைண்ட் இட். ரிஹர்சல் பண்ணுறதுலேருந்து எல்லாரையும் கூட்டினது, நொட்டேஷன்ஸ் எழுதி, 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு 4 வாத்திய கலைஞர்களை வச்சுட்டு இசை நடத்த முடியாது. அப்படி பண்ணுறாங்க. அது ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது. எங்கள் இசைக்குழுவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரா. ஒரு புல்லாங்குழல் கலைஞர், வயலின் கலைஞர்கள், சாக்ஸஃபோன், ஒரு 3 செட் ஆஃப் கீபோர்ட் சிந்தசைசர்ஸ், ஃபுல் ட்ரம் செட்டு, தபேலா, மிருதங்கம், எல்லா தாளவாத்தியங்கள் எல்லாமே, கோரஸ் பாட்டு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் பீட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா எங்களுடைய குழு.
அதுக்கு பின்னாடி நிறையா உழைப்பு இருக்குது, நிறையா முயற்சிகள் இருக்குது. நிறையா கம்போசர்ஸ் அவங்க பண்ணின இசையை வந்து அப்படியே ஸ்டேஜில் ஆடியன்ஸுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓரளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். அதுக்கு இத்தனை வாத்திய கலைஞர்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அவங்க அந்த கம்போசர்ஸ் எழுதின அதே நொட்டேஷன்ஸை நாங்கள் எழுதி காப்பி பண்ணி எல்லா வாத்திய கலைஞர்களுக்கும் கொடுத்து அப்படி வாசிக்கிறனால தான் நாங்கள் எங்கே இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்களுக்கு அந்த மக்களுடைய இதயங்களில் போய் நிற்கிறது இசை இது. நன்றி. முரளி அரங்கசாமி, சுருக்கமாக இப்பொழுது நீங்கள் வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் சிவன் கோவிலில் முதல் தேர்வு ஆடிஷன் இடம்பெறப் போகிறது. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் அதில் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த தேர்வுகள் மூலம் எந்தெந்த அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்து ஃபைனலுக்கு கொண்டு போறீங்க? எந்த தகுதியும் தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் பாடுறதுக்கு ஆசை இருக்கணும், பேசிக்ஸ் ஆஃப் மியூசிக் தெரிஞ்சால் போகிறோம். ஸ்கேல், பிச்சிங், ஸ்ருதி, தாளம், இதில் மனசில் அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, ஆசை இருந்தால் போகிறோம், மனசில் ஒரு பேஷன் நம்ம கலந்துக்கணுன்னு இருந்தால் போகிறோம். யார் வேணால் வந்து கலந்துக்கலாம். பூரணி, இன்றைக்கு நீங்கள் பாடுறதுக்கு தயாராகிட்டீங்க. இப்போ உங்களை நீங்கள் முதலாவதாக அப்ளை பண்ணபடியாக உங்களை இதில் கூட்டிக் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதை விட எல்லா பிள்ளைகளும் யோசிப்பினா இதில் மேடையில் பாடுவது கூச்சம், ஒரு வெக்கம், அல்லது நான் பாடுவேனா என்ற ஒரு பயம் இருக்கும், அல்லது அம்மா அப்பாட்ட சொல்லுவேன். அதெல்லாத்தையும் விட்டு நாங்கள் இதில் மேடையில் போகிறோம், ஒரு பெரிய பெரும் பின்னணி இசை கலைஞர்களோட பெரும் பெரும் பாடல்களோடு நான் இருந்து நாங்கள் பாட போகிறோம் என்ற ஒரு துணிவு வர வேணும் இல்லை? இதை நீங்கள் உங்களோட மனதில் எப்படி பார்க்குறீங்க? நான் கர்நாடக இசை பாடினபடியாக எனக்கு கச்சேரி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆனாலும் இது சரியான ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். லைக் மெட்டாக்கில் பார்த்துருக்கிறேன். ஆப்வியஸ்லி லைவாக மியூசிக்கோடு நான் பாடுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் போன சீசன் சூப்பர் சிங்கர் லைக் இந்தியாவில் நான் ஹாலிடே போக்கில் நான் அவங்கள்ட்ட ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன். என்னென்னா அவையில் வந்து லைவாக மியூசிக் போய் கொண்டு இருக்கும், எல்லாம் கட்ஸ் இருக்குது, ஆனால் பாடக்குள்ளே ஒரு பாட்டு நேராக அப்படியே பாடணும். ஸோ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நானும் இப்படி பண்ணலாமா, எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆசை இருக்குது. பட் அம்மாட்ட சொன்னேன், ஆனால் நான் லண்டனில் இருக்கேன், நீங்கள் படிப்புண்டு, லைக் பாடங்கள், நான் எப்படி இந்தியாவுக்கு இப்படி போவேன் அண்ட் வயசு உண்டு. ஸோ இது சரியான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல எல்லா பிள்ளைகளும் முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இங்கே டாக்டர் சித்ரா, உங்களுடைய குரல்களை நாங்கள் கேட்க வேண்டும், இந்த மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இருவருமே நல்ல இசை தாற்பயத்தை தாருங்கள். நீங்கள் இது ராஜா சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஜனனி ஜனனி பாடுங்க ப்ளீஸ். நீளமான பாடல், ரொம்ப ஆத்மார்த்தமான பாடல். ஃபியூ லைன்ஸ், ஒரு பல்லவி வரைக்கும் பாடுறேன். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरवि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति जननी जननी जगम्नी अहम्नी जननी जननी जगम्नी अहम्नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगम्नी अहम्नी जननी 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 जननी. உங்களுக்கு இந்த தேன் சிந்துதே வானம் ராஜா சாரோடது, அதுவும் that's one of the beautiful compositions. Shall we try that number? கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்க. தேன் சிந்துதே வானம் உன்னை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க தேன் சிந்துதே வானம் உன்னை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும்
வெரி நைஸ் கம்போசிஷன். இந்த நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஐ திங்க் இந்த early 80s இருக்குமா? ஆமா. அதுலேயும் எனக்கு ஒரு பாட்டு, இந்த 1000 மலர்களே மலருங்கள், ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அந்த பாட்டு. அந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள் நம்ம பாடுறதுக்கு முன்னாடி. பாடிட்டு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஓகே, நீங்களும் பாடுங்க. 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் செல்லுங்கள், 1000 மலர்களே மலருங்கள். இந்த பாட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப ஒரு பொக்கிஷமான பாட்டு. இந்த ராஜா சார் சொல்லுவார் இந்த பாட்டை பற்றி. 6 மணிக்கு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங். ராஜா சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரெக்கார்டிங்காக, டியூனை கம்போஸ் பண்ணிவிட்டு. கவிஞர் கண்ணதாசன் ஸ்டுடியோக்கு வந்தப்புறம் எல்லா பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் வேர்ட்ஸ். ஓகே, என்ன டியூன் போட்டிருக்க ராஜா சொல்லு அப்படின்னாராம் கவிஞர் கண்ணதாசன். தானனா தனனனா தனனனே அப்படின்னாராம். கேட்டு 1000 மலர்களே மலருங்கள் அப்படின்னாராம். அடுத்து தனனனா நானனா தானனா தானனா அமுதகீதம் பாடுங்கள் ஆடுங்கள், தன தனனே நானனா. அவர் என்னடா நம்ம தானனா தானனா நம்ம பாடின்னு இருக்கோம், அவர் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் யோசிக்கிறாராம். அப்புறமா அவர் வேகமாக சொன்ன வார்த்தைகளை பாடி பார்க்குறாரு ராஜா சார். 1000 மலர்களே மலருங்கள், இவர் போட்ட டியூனுக்கு அப்படியே வந்து அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காரு கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் மாதிரி ஒரு கவிஞர் கிடையவே கிடையாதுன்னு ராஜா சார் எல்லா மேடையிலையும் சொல்லுவார். இப்பொழுது உங்களோட உரையாடுவதற்கு ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். இனிய காலை வணக்கம். மதிப்புரிய ஜெகன் அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகுந்த நன்றிகள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மிக விருப்பாக இருக்கிற நிகழ்ச்சி ரசிக்கக்கூடியதாக அருமையாக இருக்கிறது. நன்றி. இந்த இசை தம்பதிகளை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அந்த அவர் பாடும்போது இளையராஜா பாடுவதை போலவே இருக்கிறார். அவருடைய பேரை ஒரு முறை சொல்ல முடியுமா? முரளி அரங்கசாமி. வணக்கம். வணக்கம் திரு முரளி அவர்களே. உங்களுடைய மகள் கூட பாடுவார். நான் நீங்க இவரும் பாடும்போதுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன், மகள் பாடுவதை கேட்கவில்லை. அருமையாக இருக்கிறது. நீங்கள் அந்த பாடல்கள் மட்டும் இல்லாமல் விடயங்களை சொல்லும் பொழுது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்குது அல்லவா? இப்பொழுது 1000 மலர்களே அந்த கம்போசிஷனை பற்றி பேசினீர்கள். இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது பாடலை ஒரு முறை கேட்க பொழுதும் பார்க்க வேண்டும் போல் இருக்கும். என்ன? கண்டிப்பாக கண்டிப்பாக. முன்பு நீங்கள் சொன்னது தேன் சிந்து அந்த பாடலில் கூட இளையராஜா ஒரு முறை அந்த பாடலை பற்றி கூட இது போட்டு பேசியிருக்கார். அந்த பாடல் உண்மையிலே இளையராஜா அவர்கள் ஜி.கே. வெங்கடேஷ் இசையில் இளையராஜா பணியாற்றும் பொழுது இசையமைத்த பாடல்கள் பொண்ணுக்கு தங்கமான திரைப்படத்தில். ஆமா, இது அந்த பாடல் கூட அதில் வந்து அந்த வைதேகி முன்னே ரகுவம்சராகம் என்ற வரி வரும். அப்புறம் அதற்கு வாலி அவர்கள் வந்து வைதேகிக்கு பல ஸ்ரீதேவின்னு போட்டிருந்தாராம். அப்ப ஜி.கே. வெங்கடேஷ் சொன்னாராம் வாலியில், அண்ணா ஸ்ரீதேவிக்கு பல வேறு ஏதாவது மாற்ற முடியுமான்னு கேட்டாராம். உடனே வாலி சொன்னாராம் வைதேகி என்று போட்டிருந்தாராம். இவைகளெல்லாம் அந்த ஒரு அந்த 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 ஃபீல்ட்ல இருப்பவர்களுக்கு கேட்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. எனவே இது போன்ற விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களை போல் இன்னும் நீங்கள் மீண்டும் மீண்டும் இது ஒரு நிகழ்ச்சி இன்னும் ஒரு முறை கலந்து கொண்டு பிறப்பிக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி, ஊக்குவிப்புக்கு நன்றி. அந்த வகையில் உறவுகளே, உண்மையில் இந்த சூப்பர் சிங்கர் 2013 UK என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நடாத்தப்படுகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தமிழகம் எங்கும் கொடிகட்டி பறக்கின்ற போட்டி நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிள்ளைகள் எல்லாம் அற்புதமாக பாடுவார்கள். அதற்கு மேலாக அங்கு நடுவர்களாக வருபவர்கள் மிக 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 மேன்மை தங்கியவர்களாக இருப்பார்கள், நல்ல அனுபவம் கொண்டவர்கள். எனவே அதுபோன்ற தளத்தை இங்கு அமைக்கின்றார்கள் இல்லையா டாக்டர் சித்ரா? இன்றைக்கு நாங்கள் அதுக்கு இணையாக ஒரு போட்டி நிகழ்ச்சியை டாக்டர் அதாவது ஃபேர்ஃபீல்ட் ஹால்ல நடத்துறோம் என்ற ஒரு பெருமையை நாங்கள் பெறுகின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறவிடக்கூடாது. நிச்சயமாக இல்லையா? நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்களை போல உங்களோட பிள்ளைகளை, உங்களுடைய நண்பிகள் அல்லது நண்பர்களை பார்த்து பூரணி கோணேசன் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், நான் துணிஞ்சு பாட போறேன், எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. இவ்வகையான போட்டி நிகழ்ச்சி எல்லா காலத்திலையும் கிடையாது. எனவே நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளணும் என்று நீங்கள் எப்படி சொல்ல போறீங்க? எல்லோருக்குமே இது ஒரு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கணும்னா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது,
எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச இந்த இசையை நாங்களே பாடி ஒன்றை செய்யலாம்ட்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்தபடியாக நாங்களே செய்யணும். துணிஞ்சு எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாரும் பயப்படாமல் துணிஞ்சு நாங்கள் செய்கிறது it's up to us. டாக்டர் சித்ரா, இப்போ பூரணியை பார்த்தோம்னு சொன்னால் உண்மையில இந்த பிள்ளையை நாங்கள் இந்த சூப்பர் சிங்கர் UK 2013 அப்ளை பண்ணபடியாக நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பிள்ளைங்க திறமையை பார்க்குறோம், கதைக்கிற தமிழுடைய இனிமை அல்லது ஒவ்வொரு துணிவு, இதே போல நாங்கள் இத்தனை ஆயிரம் பிள்ளைகளை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திக்கலாம் இல்லையா? நிச்சயமாக. இதில் வந்து நம்ம பாடுறதோட என்னன்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொரு பாட்டுலேயும் வந்து அவ்வளோ கிரேட் காம்போசர்ஸ் எவ்வளோ காம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்துலேயும் எவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு பாட்டு நன்னா சுற்றி சுத்தமாக எல்லா சங்கதியோட நன்னா பாடி கற்றுண்டாலே வந்து இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் இல்லையா முரளி? கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை வந்து எல்லாரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். கிராப் திஸ் வித் போத் ஹேண்ட்ஸ். பயமே தேவையில்லை. பாடுறதுக்கு எதுக்கு பயப்படணும்? நல்ல மேடை கிடைச்சிருக்கு. யூ ஷுட் மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் திஸ். எந்த பயமும் தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் ஊக்குவிக்கிறதுக்கு. லண்டன் பீட்ஸ் இசைக்குழுவுக்கு நடுவர்கள் இருக்காங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இதில். அதனால் எல்லாரும் தைரியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள திறமைகள் இருக்குது, வெளியில் கொண்டு வாங்க. இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக உங்கள் கரியருக்கு இதை பயன்படுத்திட்டு நீங்களும் சந்தோஷப்படுங்க. யூ கிவ் த ஹாப்பினஸ் டு த ஆடியன்ஸ் ஆஸ் வெல். இசை கரியர்னு சொன்னீங்க. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய எதிர்காலம், இன்றைக்கு வகையான மேடைகளில் நாங்கள் தோன்றி எங்களுடைய போட்டிகளில் பங்கு பெற்றது தான் ஒரு எதிர்காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும் இல்லையா? இன்றைக்கு பெரும் பெரும் பின்னணி பாடல்களாக வருபவர்களே அவ்வாறு தான் வந்தவர்கள். ஆமாம், இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரி தன்னம்பிக்கை நிறையா வரும். இசைத்துறையிலேயே அவங்களுக்கு கேரியர்கள் அமையலானால் எந்த கேரியராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட ஒரு மேடல் ஏறி இத்தனை ஆயிரம் பேருக்கு முன்னாடி பாடி இத்தனை லட்சக்கணக்கான டிவி ஆடியன்ஸ் முன்னாடி பாடுற அந்த தைரியமே வந்து வாழ்க்கையில் எந்த துறையில் அவங்க போனாலும் ஒரு தன்னம்பிக்கை நிறையா கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால who knows, there could be so many other playback singers. Absolutely. Who are going to make a mark and they could be making a career out of music. கண்டிப்பாக. So அதுக்கு ஒரு great opportunity எல்லாருக்கும். இந்த சந்தர்ப்பங்கள் என்பதுக்கு அப்பால் இங்கே 3500 பவுண்ட்ஸுக்கு மேலான பரிசுகளை நீங்கள் பெறுவதற்குரிய வாய்ப்புகளை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்கள். உண்மையிலேயே சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாக சூப்பர் சிங்கர் UK 2013 அமைய போகின்றது. முதலாவது தேர்வு நிகழ்ச்சி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி லண்டன் லூசியம் சிவன் கோவிலில் இடம்பெற இருக்கிறது. காலை 10 மணிக்கு நீங்கள் எல்லாரும் சென்று அங்கு விண்ணப்பித்து, நேரிலும் விண்ணப்பிக்கலாம். சென்று இந்த நிகழ்ச்சியில் தேர்வுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்வுகள் இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது 30ஆம் தேதி சிலவழ சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் அடுத்து வரும் நாட்களிலும் கூட இவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய தேர்வு போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பையும், அதே நேரம் தேர்வுகளில் பங்கு பெற்றி இறுதிப் போட்டி நிகழ்ச்சி 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிரபல்யமான மண்டபம், நல்லொரு சந்தர்ப்பம், குரோய்டனில் அமைந்திருக்கின்ற ஃபேர்ஃபீல்ட் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. சின்னக்கோய் சித்ரா தென்னிந்தியாவிலிருந்து வருகிற இருக்கின்றார். அவர்களோடு இணைந்து டாக்டர் சித்ரா ராமகிருஷ்ணன் போன்று பலரும் இந்த கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் சிறந்த அனுபவம் கொண்ட முரளி அரங்கசாமியினுடைய ஏற்பாட்டிலும் தயாரிப்பிலும் அமைப்பிலும் இயங்குகின்ற லண்டன் பீட்ஸ் இசைக்குழுவினர், இன்றைக்கு தென்னிந்தியாவிலிருந்து வருகிற எஸ்பி பாலசுப்ரமணியன் தொடக்கம் பலவிதமான பின்னணி பாடல்களுக்கு இசை வழங்கிய பெருமைக்குரிய லண்டன் பீட்ஸ் இசைக்குழுவினர் தங்களுடைய பின்னணி இசையையும் இந்த சின்னம் சிறார்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் வழங்க இருக்கின்றார்கள். 2 பிரிவாக இடம்பெற இருக்கிறது. 8 to 16 இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள், அடுத்தது 17 to 24 வயசு. இந்த விண்ணப்பங்களில் சகல விவரங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. தனியாக பிரித்தானியா மட்டுமல்ல இல்லையா, இதில் ஐரோப்பா ரீதியிலிருந்து பங்கு பெற்றலாம். யூரோப்பில் எந்த நாட்டிலேருந்து வேணாலும் அவங்க பங்கு பெறலாம். தமிழில் பாடணும், அதுதான் ஒரே கண்டிஷன். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் ஆல் ஓவர் யூரோப் அண்ட் UK. விண்ணப்பிப்பவர்கள் www.supersingeruk.co.uk எனும் இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். திரையில் காண்கிறீர்கள். மீண்டும் அதில் நீங்கள் சகல விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த விவரங்களில் எங்கெங்கு எந்தெந்த நகரங்களில் லூசியம் சிவன் கோயிலை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது, எத்தனாம் திகதி போன்ற விவரங்கள் இடம்பெற இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதிப் போட்டி நிகழ்ச்சி 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஃபேர்ஃபீல்ட் மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவாக அமைய போகிறது. டாக்டர் சித்ரா, நீங்கள் நிறைவாக எங்களோட உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த யூரோப் அண்ட் UK இங்கே இருக்கிற வசிக்கிற எல்லா மக்களும் அவங்க குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி
அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு இன்னும் நல்லா ட்ரைனிங் கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அடிப்படுத்திட்டு இதை வந்து they have to go ahead and give their full participation and support as parents, and the children should be encouraged in this competition. Thank you. Yeah. நன்றி. நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி லண்டன் பீட்ஸ் நான் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் அதுக்கு முழுமுதற் காரணம் ஜான்சன் பிரேம்குமார் அவர்கள். அதை நான் மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக நான் அவர் அணில் உதவி பண்ணுற மாதிரி வி ஆர் ஜஸ்ட் ஹெல்பிங் ஜான்சன். அது நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. சூப்பர் சிங்கர் UK 2013 தைரியமாக முன்னாடி வந்து தைரியமாக கலந்துக்கிட்டு தைரியமாக பாடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வாங்க. பல பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. வந்து கலந்துக்கிட்டு மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட், பிரிங் அவுட் த ஸ்டார் இன் யூ. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் லண்டன் பீட்ஸ் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரிட்டானிய தமிழர் கலைக்கூடம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். நல்லது. மேலதிக தகவல்களை நீங்கள் எமது தொலைக்காட்சியினூடாக அறிந்து கொள்ளலாம். சூப்பர் சிங்கர் UK 2013 வருகின்ற 30ஆம் தேதி லண்டன் லூசியம் சிவன் கோவிலில் முதல் தேர்வு நிகழ்ச்சி. அடுத்தடுத்த நகரங்களில் என்னென்ன தேதிகளில் இடம்பெறும் என்பதை நீங்கள் நேரிலும் அல்லது திரையில் காணும் அவர்களுடைய முகவரியிலும் இணையதள முகவரியிலும் அறிந்து கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். இறுதிப் போட்டி நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் UK 2013 ஃபேர்ஃபீல்ட் மண்டபம் கிராய்டனில் இடம்பெற இருக்கின்றது. சின்னக்குயில் சித்ரா விசேஷமாக தென்னிந்தியாவிலிருந்து வருகிறது. நல்லது உறவுகளே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்யலாம். தேங்க்ஸ் பூரணி. தேங்க்யூ. நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாலசுரேஷோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம்.